வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது டைட்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர், அதுவும் சர்வைவல் மோட்ல அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா பூமியில வாழ்றதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றதுக்காக குரூப் ஆஃப் மக்கள் ஆல்ரெடி கிளம்பி வந்து கெப்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் காலனியில போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்களால அங்க ரீப்ரொடியூஸே பண்ண முடியல. சோ அதனால பூமியில அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு குரூப்பை வந்து திருப்பி இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த குரூப்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் எக்கு தப்பா லேண்ட் ஆயிருது. அதுல ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. ஒருத்தருக்கு சரியான அடி. அண்ட் ஹீரோயின் மட்டும் தான் சர்வே வராங்க. அண்ட் இவங்களையுமே வந்து பூமியில இருக்கக்கூடிய மட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. சோ அந்த மட்ங்கிற குரூப் யாரு, ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, அண்ட் கிப்சன் அப்படின்றவர் இந்த கதைக்குள்ள எப்படி வராரு, அண்ட் ஹீரோயினோட அப்பா இதுக்கு முன்னாடி இதே மிஷனுக்கு போனார்ல, அவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் பூமியில இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கெப்லருக்கு அனுப்புனாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம், பொதுவா இந்த மாதிரியான சயின்ஸ் பிக்ஷன் படங்கள்ல பூமியில வாழ இடம் இல்லாம வேற்று கிரகத்துக்கு போறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற்று கிரகத்துல இருந்து திருப்பி பூமிக்கு வராங்க அப்படின்றது ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கான ரீசன் அப்படின்றதுமே ஒரு நீட்டான ரீசன். ஆல்சோ இதுல அந்த மட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேங்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸை மட்டும் ஏன் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற அந்த ரீசனிங் அப்படின்றதும் லாஜிக்கலா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்துல அந்த ரீசனிங் எல்லாமே லாஜிக்கலா அமைச்சிருந்தாங்க. மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியரான ஒரு விஷுவலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷனுமே 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவரால் இந்த மாதிரி நிறைய பிளஸ் அப்படின்றது இருந்தாலும் இந்த படத்தோட முக்கியமான விஷயம் அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது கண்டிப்பா இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சர்வைவல் த்ரில்லருக்கான பெரிய லெவல் பரபரப்பு அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. சொல்ல போனா மிடில் போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர போரிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா த்ரூ அவுட் த மூவி அந்த பேஸ் அப்படின்றது பெட்டரா மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஐடியாவா நீட்டா யோசிச்சிருக்காங்க. பட் இன்னுமே பெட்டரான ஸ்கிரீன் பிளே இருந்தா இது ஒரு சூப்பர் வாட்சா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.